நீங்க ரிஷப ராசியா? உங்க வாழ்க்கையில நீங்க போடுற பிளான் எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதா? ஒருவேளை அதுக்கு காரணம் உங்க ராசியாவே இருக்கலாம். இன்னைக்கு ரிஷப ராசியோட ஒரு பெரிய ரகசியத்தை நம்ம பார்க்க போறோம். ஏன் உங்க திட்டங்கள் எல்லாம் தோத்து போகுதுன்னு தெரிஞ்சுக்க தயாராயிருங்க. இப்ப நான் சொல்ல போறத கொஞ்சம் கவனமா கேளுங்க. ரிஷப ராசியில் பிறந்த ஒருவர் அரிசி வாங்கக்கூட காசில்லாத சூழ்நிலையை அனுபவித்தே தீர்வார். அடையப்பா, இன்னும் ஒரு அதிர்ச்சியான வார்த்தை பாத்தீங்களா? இது ஏதோ சும்மா சொல்றதில்ல, இது அவங்க தலையெழுத்துன்னு நம்ம மூலம் சொல்லுது. ஆனா ஏன் ஏன் இப்படி ஒரு விதி? வாங்க இத பத்தி ஆழமா பார்க்கலாம். ரிஷப ராசிக்காரங்க படுற கஷ்டம் ஏதோ தற்செயலா நடக்கிற விஷயம் கிடையாது. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிரபஞ்ச திட்டமே இருக்கு. அவங்க வாழ்க்கை ஒரு புராதன காவியம் மாதிரி, கஷ்டங்கள் நிறைஞ்சது. இப்போ அந்த காவியத்தோட பின்னணி என்ன, அந்த பிரபஞ்ச வரைபடம் என்ன சொல்லுதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். அப்படியான ஒரு ரிஷப ராசிக்காரரோட வாழ்க்கை எப்படி இருக்கும் பாருங்க. நிறைய எதிரிகள், கூடவே இருந்து குழிபறிக்கிற துரோபிகள், கையில காசு தங்காத அளவுக்கு கடுமையான நிதி நெருக்கடி. ஆனா இவங்க ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க, அநியாயமா கஷ்டப்படுவாங்க. இது உங்களுக்கு எதையாவது ஞாபகப்படுத்துதா? ஆமா, மகாபாரதத்துல பாண்டவர்கள் பட்ட வனவாசத்தை தான். அவங்க வாழ்க்கை பாதைக்கும் ஒரு ரிஷபராசிக்காரரோட பாதைக்கும் அவ்ளோ ஒற்றுமைகள் இருக்கு. சரி, இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஜோதிடம் என்ன காரணம் சொல்லுது? பதில் உங்க ஜாதகத்துக்குள்ளேயே தான் ஒளிஞ்சிருக்கு. சொல்லப்போனா உங்க ஜாதகத்துல ஒரு பெரிய யுத்தமே நடந்துட்டு இருக்கு. ஆமா, ஒரு பிரபஞ்ச முரண்பாடு. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். இதுதான் அந்த மொத்த பிரச்சனையோட ஆணிவேர். உங்க ஜாதகத்துல 5ஆம் இடம், அதாவது உங்க சொந்த ஐடியா, உங்க சுய சிந்தனை இருக்கிற இடம் நீச்சம் அடைஞ்சிருக்கு. சிம்பிளா சொன்னா அது ரொம்ப வீக்கா இருக்கு. ஆனா அதே சமயம் 7ஆம் இடம், அதாவது உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்களோட சிந்தனை, அது உச்சம்ல இருக்கு, பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கு. இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்க எவ்வளவு பெரிய திட்டம் போட்டாலும் அது தோத்து போக விதிக்கப்பட்டிருக்கு. ஆனா உங்களுக்கு எதிரா இருக்கிறவங்களோட சின்ன ஐடியா கூட ஜெயிக்கும். இதுதான் இந்த ஜோதிட போராட்டம். அப்போ இந்த ஆப்போசிட்ல இருக்கிறவங்க, இல்ல எதிராளின்னு சொல்றோமே, அது யாரு? அது உங்களோட எதிரி மட்டும்தான் இருக்கணுமா? இல்லவே இல்ல. அது உங்க வாழ்க்கை துணையா இருக்கலாம், உங்க பிசினஸ் பார்ட்னரா இருக்கலாம், இல்ல சில சமயம் உங்க எதிரியாகவும் இருக்கலாம். ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? உங்க வெற்றிக்கான சாவி அவங்க கிட்ட தான் இருக்கு, உங்ககிட்ட இல்ல. சரி, இந்த பிரபஞ்ச அமைப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இது எப்படி உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய தடையா மாறுது? ஒருவேளை பிரச்சனையே வெளியே இல்ல, உங்களுக்குள்ளேயே தான் இருக்கா? உங்க ஈகோ தான் உங்க எதிரியா? வாங்க இத பத்தி கொஞ்சம் யோசிக்கலாம். இதை யோசிச்சு பாருங்க. என் வழிதான் சரி, நான் போடுற பிளான் தான் ஜெயிக்கும், இதுதான் ரிஷப ராசிக்காரங்களோட மனநிலை. நீங்களே ஒரு புது பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம். உங்க பார்ட்னர், உங்க மனைவி, நண்பர்கள்னு எல்லாரும் வேண்டாம், இதுல இந்த ரிஸ்க் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க கேப்பீங்களா? மாட்டீங்க. எனக்கு தெரியும்னு நினைப்பீங்க. கடைசியில என்னாகும்? தோல்விதான். இது வெறும் பிடிவாதம் இல்ல, இது அவங்க ஜாதகத்திலேயே எழுதப்பட்ட ஒரு குணம். ஏன் இப்படி ஒரு குணம்? அதுக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கு. அதுதான் கர்மா. பாருங்க, கடந்த காலத்தில் நீங்கள் மற்றவர்கள் பேச்சை கேட்காததால் இப்போது யாரும் உங்கள் பேச்சை கேட்க மாட்டார்கள். சிம்பிளா சொன்னா, வினை விதைத்தவன் வினை அறுப்பான். நீங்க மத்தவங்களோட ஆலோசனைய மதிக்காம அவங்கள காயப்படுத்தியதால இப்போ அதே நிலைமை உங்களுக்கு வந்திருக்கு. சரி, இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கு, இதுல இருந்து தப்பிக்க வழியே இல்லையா? என் விதிய மாத்தவே முடியாதான்னு கேட்டா நிச்சயம் முடியும். ஆனா அந்த வெற்றிக்கான பாதை நீங்க நினைக்கிற மாதிரி நேரான பாதை இல்ல. அது ரொம்பவே ஆச்சரியமான, வழக்கத்துக்கு மாறான ஒரு பாதை. வெற்றிக்கு நீங்க எடுத்து வைக்க வேண்டிய முதல் படி ரொம்ப கஷ்டமான ஒரு உண்மைய முழுசா ஏத்துக்கிறது தான். அது என்னன்னா, உங்க சொந்த யோசனை வேலைக்கு ஆகாது. ஆமா, நீங்க சரியா தான் கேட்டீங்க. உங்கள் சொந்த யோசனை வேலை செய்யாது. இத முதல்ல நீங்க மனசார ஏத்துக்கணும். அப்போ வெற்றி எங்கிருந்து வரும்? ஆச்சரியப்படாதீங்க, அது உங்க எதிராளி கிட்ட இருந்து தான் வரும். ஆமா, அவங்களோட பிளான் தான் வேலை செய்யும். ஞாபகம் இருக்கா? உங்க 5ஆம் வீடு நீச்சம், அவங்களோட 7ஆம் வீடு உச்சம். நீங்க எந்த ஆலோசனையை அலட்சியப்படுத்துறீங்களோ அதுல தான் உங்க வெற்றிக்கான ரகசியமே இருக்கு. அதனால நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், சரணடையணும். உங்க ஈகோவை ஓரமா வச்சுட்டு அவங்க சொல்றத காது கொடுத்து கேட்கணும். அவங்களோட திட்டத்தை செயல்படுத்தணும். இது தோத்து போறதில்ல, இது ஜெயிக்கிறதுக்கான ஒரே வழி, ஒரு புத்திசாலித்தனமான யுக்தி. சரி, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா இத வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறது? இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு நீங்க கேட்கலாம். இருக்கு. மகாபாரதத்திலையும் அது சம்பந்தப்பட்ட பரிகாரங்கள்லயும் உங்களுக்கான வழிகாட்டி இருக்கு. வாங்க அதையும் பார்க்கலாம். நீங்க உங்கள பாண்டவர்களா கற்பனை செஞ்சுக்கணும். ஏன்னா உங்க வாழ்க்கை கதையும் ஒரு வகையில வனவாசம் மாதிரிதான். நீங்க நல்லவங்களா இருந்தாலும் அநீதியை தான் சந்திக்கிறீங்க.
பாண்டவர்களோட கதைய ஆழமா படிக்கும்போது அவங்க செஞ்ச தவறுகள் என்ன, நீங்க உங்க வாழ்க்கையில செய்யற தவறுகள் என்னன்னு உங்களுக்கு தெளிவா புரிய ஆரம்பிக்கும். அவங்க கதை உங்க கதைக்கான ஒரு கண்ணாடி. உங்க விதிய மாத்துறதுக்கு இதோ ஒரு 3 படிநிலைகள். முதல்ல எங்கேயாவது ஒரு திரௌபதி அம்மன் கோவிலுக்கு போங்க. பாண்டவர்களை வழிநடத்தின அந்த தெய்வீக சக்தியோட உங்களை இணைச்சுக்கோங்க. 2வது, முடிஞ்சா அந்த கோவில்ல நடக்கிற தீமிதி திருவிழாவை பாருங்க. அது உங்க கர்மாவையும் ஈகோவையும் அந்த நெருப்புல பொசுக்கிறதுக்கு சமம். 3வது, ரொம்ப முக்கியமானது, பாண்டவர்களோட கதைய, குறிப்பா அவங்க வனவாச கதைய ஆழமா படிச்சு புரிஞ்சுக்கோங்க. அதுதான் உங்க வாழ்க்கைக்கான வழிகாட்டி. இப்போ கடைசியா ஒரே ஒரு கேள்விதான். உங்க விதிய மாத்தணும்னா உங்க ஈகோவை விட்டு கொடுக்க நீங்க தயாரா? உங்க தோல்விக்கு காரணமான அந்த நான்ங்கிற அகங்காரத்தை தூக்கி எறிய நீங்க தயாரா? பதில் உங்க கையில தான் இருக்கு.